ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்னைக்கு என்னோட தோட்டத்தில் உள்ள எல்லா வகையான பூக்களை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த கண்ணை பறிக்கிற ரெட் கலர் ரோஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வேண்டாம் வேண்டாம், ரெட் ரோஸும் சரி எந்த ரோஸும் சரி வீட்டில் போய் வச்சோம்னா வளராது, இங்கே பார்க்க கார்டனில் நர்சரியில் செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் ஆசை தாங்க முடியலங்க. சரி ஒரே ஒரு பிளான்ட் வாங்கிக்கோன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த ரெட் ரோஸ் வாங்கி வச்சேங்க. நம்ப முடியாத அளவுக்கு கொத்து கொத்தா பூ அவ்வளோ அழகா குடுத்துக்கிட்டே தாங்க இருக்கு. செடிய பொறுத்தவரைக்கும் எப்போதுமே அதோட வேர் பகுதியில ஈரம் இருந்துட்டே இருக்கணுங்க. அதாவது அதோட மண்ணு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாவே இருந்துட்டு இருக்க மாரி பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து வந்து பூ அழகா இருக்கேன்னு சொல்லி பறிக்காம விடக்கூடாதுங்க. பூவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப கட் பண்ணி எடுத்துறணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் இதழ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 லீவ்ஸ் இருக்கும். இன்னொன்னுல 7 லீவ்ஸ் இருக்குங்க. அந்த மாரி 7 லீவ்ஸ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் தண்டுன்னு சொல்றாங்க. அந்த இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. அது வந்து சும்மா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். 8 அடி டூ 10 அடி கூட வளர்ந்துட்டுருக்கும். அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க. அந்த ஆண் தண்ட வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து பூக்கள வந்து கரெக்டான டைம்ல பறிச்சு எடுத்துட்டே இருக்கணுங்க. அப்பதான் புது புதுவா தளிர்த்து வந்து புது மொட்டு வச்சு நெறைய பூ பூக்கும். ரோஸ் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான மண்புழு உரம் குடுக்கலாங்க. அடுத்து இந்த முட்டையோட ஓடு, அத எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மண்ல போடாம, அத வந்து பவுடர் பண்ணி அத வந்து மண்ணுல தூவி விடுங்க. நம்ம வீட்ல ரொம்ப கனிஞ்சு போன வாழைப்பழம் இருந்தா, இல்லன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வாழைப்பழ தோல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸியில அடிச்சு, அந்த தண்ணிய கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடிக்கு ஊத்தலாங்க. நல்லா பூ வைக்கும். பார்த்தா இந்த குட்டி குட்டி ரோஸ் பேர்லாம் என்னன்னு தெரியலங்க. ஆனா கொத்து கொத்தா அழகா பூத்துட்ருக்கு. பன்னீர் ரோஸ்லயே 2 கலர் வச்சிருக்கேன். மைல்டான ரோஸ் கலர் ஒண்ணு, கொஞ்சம் டார்க்கா உள்ள ரோஸ் கலர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் ரோஸ் வந்து பாக்கு பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ரெட் கலர் ஒரு ரோஸ் ஒண்ணு வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் ஒண்ணு வச்சிருக்கேங்க. இன்னைக்கு ஏன் பூக்கள் பத்தின வீடியோ போடுறேன்னா, பூக்கள் யாருக்கு தாங்க பிடிக்காது? பூக்கள பார்த்தாவே நம்ம மனசு அவ்வளோ ஒரு அமைதியாயிடும். என்னதான் மன கஷ்டம் இருந்தாலும், அந்த பூக்கள பார்க்கும்போது அப்படியே நம்ம மனசு லேசாயிடுங்க. இந்த பூக்கள பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சேங்க, ஜாதி பூன்னு சொல்லி. ஆனா கடைசியில இது ஜாதி பூவே கிடையாதுங்க. என்ன பூன்னே எனக்கே தெரியாம அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபரோ, வியூவர்ஸோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. கலர் காக்கரட்டான் பூன்னு சொல்லி. அதுவரைக்குமே இந்த பூ எனக்கு என்ன பூன்னு தெரியாது. பூவ பொறுத்தவரைக்கும் பெருசா நம்ம மெயின்டெயின் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லங்க. பூ பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடியில உள்ள அந்த ஒரு குட்டி காம்பு இருக்கும்ல கிரீன் கலர். அந்த காம்போட சேர்த்து பறிச்சுட்டா ஓகேங்க. இல்ல வெறும் பூவ மட்டும் தான் பறிக்கிறோம்னா, கடைசியில அந்த காம்பெல்லாம் வந்து பிச்சு விட்டுருங்க. அப்படி பண்ணாலே நமக்கு வந்து அதிக பூ குடுத்துக்கிட்டே இருக்குங்க எப்போதும். அடுத்து இந்த ஜாதி பூ தாங்க. நானும் வச்சதுலேருந்து பூக்கும் பூக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு வழியா வெறுத்தே போயிடுச்சுங்க. செடி மட்டும் ஆரோக்கியமா நல்லா அடர்த்தியா வளர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் எப்போதுமே. ஆனா ஒரு மொட்டு கூட எனக்கு வைக்கல. நானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா ட்ரிம் பண்ணி எப்போதும் போல மண்புழு உரம் வைக்கவும் ஒரு கட்டத்தில பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூ பூத்தாவே அவ்ளோ ஒரு வாசனையா இருக்குங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான மல்லிப்பூ தாங்க. இந்த மல்லிப்பூ நான் வாங்கியே வைக்கலங்க. செர்ரி பிளான்ட் வச்சிருந்தேன். அந்த பிளான்ட்ல தப்பி தவறி இந்த செடி வந்துருச்சுங்க. ஆனா சூப்பரா நல்ல குண்டு மல்லி அழகா பூக்குதுங்க. வாசனையே சொல்லவே வேணாம். மல்லிப்பூக்குரிய அவ்ளோ வாசமும் அப்படி வீசுதுங்க. பூச்செடிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துட்டு தாங்க இருக்கணும். அத விட முக்கியம் நல்ல வெயிலான இடத்துல இருக்கணும். அப்பதான் நல்லா பூ பூக்கும். அடுக்கு செம்பருத்தி பார்த்தீங்கன்னா, என்ன கலர்ன்னே தெரியாம தாங்க வாங்கி வச்சோம். ஆனா, அது எப்பிட்றா பூ பூக்கும்? எந்த மாரி பூ பூக்கும்னு ஆசையா வெயிட் பண்ணேங்க. பூ வைக்கவே இல்லங்க அவ்ளோ சீக்கிரம். ஆனா, ஒன்ஸ் பூ வச்சதும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பூக்கள் அதிகமா குடுத்துக்கிட்டே தாங்க இருக்கு. செம்பருத்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமான மாவு பூச்சி தாக்குதல் வருங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோப்பு கரைசல் அது மேல தெளிச்சு விட்டோம்னா, அந்த மாவு பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆயிடும். இல்லன்னா, ஒட்டுமொத்த செடியிலயும் பரவி செடிய வீணாக்கிடும். ஒத்த செம்பருத்தி மட்டும் இல்லாம, இது போல ஒத்த செம்பருத்தியும் வச்சிருக்கோங்க. அந்த ஒத்த செம்பருத்தியில நார்மலா கிரீன் கலர் லீஃப் மட்டும் இல்லாம, இது போல கொஞ்சம் கலர்ஃபுல்லான லீஃப் வச்ச செடியும் வச்சிருக்கோங்க. இந்த சாமந்தி பூக்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்லங்க, நல்ல பந்து போல. ஆனா, இந்த சாமந்தி பூக்கள வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கம் இறந்த காரியத்துக்கு தவிர மித்த எதுக்காகவுமே இந்த பூக்கள பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா, நான் இப்போ இருக்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு இந்த பூக்கள மட்டும் தாங்க அதிகமா இங்கெல்லாம் படைக்கிறாங்க. மேரிகோல்டு இந்த சாமந்தி பூ கிடைக்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது போல சாமந்தி பூ கிடைச்சது. இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ பாருங்களேன். இதிலேயே இன்னொரு வகையான சாமந்தி பூ இது. அது இல்லாம அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் சாமந்தி பூ. 3 வகையான சாமந்தி பூ வாங்கி வச்சேங்க. பூக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் குறைவா இருக்கணுங்க. அடிக்கடி நம்ம தண்ணி ஊத்தணுன்ற அவசியமும் கிடையாது. இதுக்கு அதிக பராமரிப்பு தேவையில்லங்க.
15 நாளுக்கு ஒரு முறை மண்புழு உரம் கொடுத்தாலே போதும். அடுத்து இந்த சங்குப்பூ தாங்க. சங்குப்பூ சாமிக்கு மட்டும் இல்லைங்க. இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இந்த கோழிக்கொண்டை தாங்க. கோழிக்கொண்டை களிமண், செம்மண் இந்த 2 மண்ணுலயுமே நல்லா வளரும். 1 கிராம் விதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 500 பிளான்ட் கிடைக்குங்க. நமக்கு சும்மா ஒரே ஒரு தண்டு எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா, அத உடைச்சிட்டு வந்து வச்சோம்னாவே நல்லா நமக்கு பூக்கள் தருங்க. இலை, தண்டு, பூணு எல்லாத்துலயும் மருத்துவ பயன் அதிகமா இருக்குங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். மேல கார்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த பூக்களோட சரியான நேம் எனக்கு தெரியாதுங்க. நாங்க வந்து டேபிள் ரோஸ்ன்னு தான் இத சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு 5 டூ 6 கலர் பூக்கள் வச்சிருக்கேன். ஒண்ணொண்ணும் பார்க்கும்போது அவ்ளோ ஒரு அழகா கண்ண பறிக்குங்க. அதுவும் காலையில நம்ம தூங்கி எழுந்து வீட்டு வாசல்ல பார்க்கும்போது, அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு மன நிம்மதியும் தரும். இந்த செடியும் பார்த்தீங்கன்னா, அதிக பராமரிப்புங்கிறது தேவையே இல்லங்க. இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான சூரிய வெளிச்சம் தேவையில்லைங்க. இன்டோர் பிளான்ட்டாவும் நம்ம வளர்க்கலாங்க. இந்த கிராஸ் ரோஸ் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கலர்ஸ்க்கு மேல நான் வச்சிருக்கேங்க. இந்த பூவுமே நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பூவ மட்டும் ஒரு கொஞ்சமா தண்டு விட்டு பறிச்சுட்டு வந்து நட்டு வச்சாவே போதுங்க. அது தன்னால நல்லா அடர்த்தியா பரவி வந்துரும். அடுத்து ஏதாவது ஒரு 2 கலர் பூ வச்சிருக்கீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு அந்த பூவ பாலினேஷன் பண்ணீங்கன்னாவே போதுங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேடு வந்து நமக்கு நியூவா கிடைக்கும். ஸ்டார்டிங்லயே அடுக்கு செம்பருத்தி பார்த்தோம். அடுத்து ஒத்த செம்பருத்தியுமே அதோட இலைகள் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்த்தோம். இதோட ஒத்த செம்பருத்தி இலை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் கிரீன் கலர்ல தாங்க இருக்கும். ஆனா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடர்ந்த ரெட் கலர்ல இருக்கு. அடுத்து இலை, பூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம இந்த பூவ வந்து டீ போட்டு குடிக்கலாம். இலைய, பூ 2யுமே ஹேர் மாஸ்க்காவும் யூஸ் பண்ணலாங்க. கனகாமரம் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, 90ஸ், 80ஸ் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. மல்லிகைப்பூ, இல்ல ஜாதிப்பூ, முல்லைப்பூ வச்சா, இந்த கனகாமரத்தையும் கலந்து தலையில வைப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஆனா, இப்போ உள்ள 2கே கிட்ஸ் யாருமே இந்த பூ வைக்கிறது கிடையாதுங்க. எனக்கு ரொம்பவே இந்த பூ பிடிக்கும். அதனால ஸ்டார்ட்டிங்லயே நான் வாங்கி வச்சுட்டேன். இப்போ வந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமா, அடர்த்தியா நெறைய பூக்கள் தருதுங்க. 2 வகையான கனகாமர பூ இருக்கு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆரஞ்சு கலரும், இன்னொன்னு கனகாமரத்துக்கே உரிய கனகாமர கலர்லயும் இருக்குங்க. ஆல்ரெடி குண்டுமல்லி செடி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா உள்ள ஒத்த மல்லிகைப்பூ. எந்த மல்லிகைப்பூ செடியா இருந்தாலும் சரிங்க, நல்ல வெயில் பாங்கு அதிகம் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கள் குறையும்போது நீங்க வந்து செடிய நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து புதுசா துளிர்த்து வரும்போது, நல்லா நெறைய மொட்டுக்கள் வச்சு நெறைய பூக்கள் நமக்கு தரும். குண்டு மல்லி, விருவாச்சி, அடுக்கு மல்லின்னு சொல்லி கொஞ்சம் 4, 5 வெரைட்டி வச்சிருக்கேங்க. வாடாமல்லி பேருக்கேத்த போலயே வாடாம 1 வீக் ஆனாலும் தாங்கி நிக்குங்க ஃப்ரெஷ்ஷாவே. நர்சரிக்கு போனா ஏகப்பட்ட பூக்கள் கிடைக்குதுங்க. ஆனா இந்த போல பழைய பூக்கள் எதுவுமே யாருக்கிட்டயும் வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. கனகாமரம் போலவே இந்த டிசம்பர் பூவும் 80ஸ், 90ஸ் கிட்ஸ்க்கு ரொம்பவே தெரியுங்க. இதுல பீப்பி செஞ்சு ஊதி விளையாடிக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம தலையில வச்சா நல்ல பந்து போல அழகா இருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்க யாருமே இந்த பூ வச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. வகையான டிசம்பர் பூலயே 3 பூ வச்சிருக்கோங்க. அடுத்து முல்லைப்பூ, செவ்வந்தி பூ, மஞ்சள் செவ்வந்தி. இந்த செவ்வந்திக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமா தண்ணீர் இருக்கக்கூடாதுங்க. தண்ணீர் அதிகம் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே செடி அழுகி வீணாயிடும். இதுவும் ஒரு வகையான டிசம்பர் பூ தாங்க. உங்களோட கார்டன் ஃப்ளவர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இல்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். இல்லனா இந்த நம்பருக்கு நார்மல் மெசேஜ் கூட பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.